புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் நடிப்பில் 4K தரத்தில் மாட்டுக்கார வேலன் மார்ச் 19ஆம் தேதி உலகமெங்கும் ரிலீஸ் ஆக போகிறது. பொதுவாக நீலகண்ட இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் புரட்சித் தலைவர் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார். அண்ணன் தம்பி என இரட்டை கேரக்டரில் செல்வி ஜெயலலிதா அவங்களும் லட்சுமி போன்ற பலர் இணைஞ்சு நடித்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். பாடல்களும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். 200 நாளுக்கு மேலே தேட்டரில் ஓடி வெள்ளி விழா கண்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே 4K தரத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் பயோஸ்கோப் முறையில் சூப்பரான ஒரு 4K தரத்தில் இப்போ ரீரிலீஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் செய்யப்பட்டது. 200 நாள் அப்போவுமே அந்த காலகட்டத்தில் ஓடி மிகப்பெரிய வெள்ளி விழா கண்ட இந்த திரைப்படம் வசூலையும் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் தான். இப்போ திரும்பவும் இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ரசிகரோட எதிர்பார்ப்பு அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். 100 திரையரங்குக்கு மேலே இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 100 திரையரங்கு என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். குறிப்பாக எந்தெந்த ஊர்களில் எந்தெந்த தேட்டரில் ஓடுன்னு சொல்லி உங்களுக்கு வரிசைப்பட்டியலும் நான் கண்டினியூவாக கொடுக்குறேன். மாட்டுக்கார வேலன் திரைப்படத்தில் இருக்க பாடலாக இருக்கட்டும், ஆரம்பத்திலிருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படம் என்பது மாட்டுக்கார வேலன் தான். இந்த திரைப்படத்தில் குடும்பி வைத்து ஒரு கேரக்டரில் இருப்பார். ஒருத்தர் படித்தவர், நல்ல ஒரு கதாபாத்திரம் கொண்ட ஒரு திரைப்படம். பாடல்களும் சூப்பரான ஒரு பாடல்கள் தான். சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு மெகா ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் கொடுத்த இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு நல்ல அற்புதமான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. மாட்டுக்கார வேலன் மிக அருமையான ஒரு வேலன் தான். ஆனால் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் திரும்ப ரிலீஸ் பண்ணுறாங்க இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட திரைப்படங்கள் தான் ரீரிலீஸ் என்ற ஒரு வார்த்தையில் கண்டினியூவாக வெளிவந்த திரைப்படங்களே அவரோட திரைப்படம் தான். மற்ற திரைப்படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரீரிலீஸ் இப்போ நிறைய வருகிறது. எந்த புதிய திரைப்படங்கள் வந்தாலும் அதை வீழ்த்தும் அளவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட நடிப்பு உள்ள திரைப்படங்கள் 137 திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் எல்லா திரைப்படங்களும் ரிலீஸ் ஆகிருக்கு. குறிப்பாக இவரோட திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் ரீரிலீஸ் ஆகி திரையரங்கில் வெள்ளி விழா கண்ட திரைப்படங்கள் இருக்குது. குறிப்பாக ரீரிலீஸ்லையும் வெள்ளி விழா கண்ட திரைப்படங்கள் நிறைய இருக்கிறது. அதுபோல் மாட்டுக்கார வேலன் திரைப்படம் ரீரிலீஸ் செய்து 100 நாளுக்கு மேலே ஓடி இருக்குது. இந்த 4K தரத்தில் ரீரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். பொதுவாக நீங்கள் சன் டிவி, KTV நிறைய படத்தை பார்த்துருப்பீங்க பொதுவாக தேட்டர்லையும். இருந்தாலும் 4K தரத்தில் இந்த மாதிரி ஒரு தரமான ஒரு பிரிண்டை நீங்கள் பார்க்க முடியாது. திரும்பவும் தேட்டரில் போய் மார்ச் 19 உலகமெங்கும் பாருங்கள். பொதுவாக சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல், அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிடுவாங்க. பெங்களூர் போன்ற இடங்களில் 100 திரையரங்கு மேலே வெளியிடுதாங்க. புரட்சித் தலைவரோட ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்க்கும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான். மாட்டுக்காரர் மேலே இருந்து கட் அவுட் பேனர்லாம் பிரமாதமாக வச்சுருந்தாங்க. இப்போ 19ஆம் தேதி ரீரிலீஸ் பண்ண போன உடனே கட் அவுட் பேனர் எல்லாமே ரசிகர்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடித்து மிகப்பெரிய ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தை வெளியிட போகிறாங்க. குறிப்பாக 100 திரையரங்குக்கு மேலே இந்த மாட்டுக்கார வேலன் ரிலீஸ் ஆகுது. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த அருமையான ஒரு கதைக்களம் கொண்ட திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்கும் அசோகன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. வில்லன் கதாபாத்திரம் இருந்திருந்தாலும் படத்தில் ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு ஃபைட் சீனும், புரட்சித் தலைவரோட ஒவ்வொரு ஃபைட் சீனும் ரசிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இந்த மாட்டுக்கார வேலன். மாட்டுக்கார வேலன் என்பதை போல கிராமத்தை சார்ந்த ரசிகர்கள் எல்லாரும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் தாங்க. பாடல் எல்லாமே சூப்பராக இருந்தது. வசூலையும் அள்ளி கொடுத்த ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். அதனால் இந்த திரைப்படத்தை 4K தரத்தில் இப்போ ரசிகர்கள் எல்லாருமே ரீரிலீஸ் பண்ணுறாங்க. திரும்ப ரீரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட புகழ் என்றுமே குறையாத அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவரோட திரைப்படங்களை நம்ம தேட்டரில் போய் பார்க்கலாம். KV மகாதேவன் இசையில் பார்த்திங்கன்னா பொதுவாக நீலகண்ட இயக்கத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா, லட்சுமி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. படத்தில் காமெடி, நகைச்சுவை எல்லாம் கலந்த, ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பரான ஒரு குடும்பம் கதாபாத்திரம் கொண்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தையும் 4K தரத்தில் ரீரிலீஸ் ஆகுது. மார்ச் 19 உலகமெங்கும் ரிலீஸ் ஆக போகிறது. பொதுவாக எதிர்பார்த்த அளவுக்கு படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். மாட்டுக்கார வேலன் மிகப்பெரிய ஒரு வெற்றி வேலனாக அமையும். பொதுவாக இந்த திரைப்படத்தை படிச்சிருந்தாலும் பல வாழ்த்துக்களை வெளியிருந்திருந்தாலும் இந்த 4K தரத்தில் ரிலீஸ் ஆகும் படத்தை தேட்டரில் போய் தயவு செய்து பாருங்கள். ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள். ஏன்னா ரசிகர்கள் எப்போவுமே பார்ப்பாங்க. படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வேண்டும். 100 நாள் தேட்டரில் ஓடி ஒரு வெள்ளி விழா காண வேண்டும். தேட்டரில் போய் தயவு செய்து பாருங்கள். குறைஞ்ச டிக்கெட்டில் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைய வேண்டும்.